Hello friends, welcome to xltechtamil. நம்ம இன்னைக்கு வீடியோல ஒரு மேக்ரோ பத்தி தான் பார்க்க போறோம். இது வரையும் பாத்தீங்கன்னா நம்ம செல்ல டேட்டா எப்படி என்டர் பண்றது, அந்த என்டர் பண்ண டேட்டா எப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றது, டேபிளா மேக்ரோ யூஸ் பண்ணி எப்படி காப்பி பேஸ்ட் பண்றது அப்படின்றத இது வரையும் பார்த்திருக்கோம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிக்ளரேஷன் அதை பத்தி தான் பார்க்க போறோம். எக்ஸல்ல இந்த டிக்ளரேஷன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அந்த டிக்ளரேஷன் எப்படி யூஸ் பண்றது, என்னென்ன டைப்ல நம்ம டிக்ளேர் பண்ணலாம், இந்த டிக்ளரேஷனை பேஸ் பண்ணி தான் நீங்க பெரிய மேக்ரோஸ்லாம் பண்றீங்க அப்படின்னா டிக்ளரேஷனை பேஸ் பண்ணி தான் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ நமக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸல் தேவையில்லை. அதனால நமக்கு இப்போ நம்ம ஃபுல்லாகவே இந்த VBAல தான் ஒர்க் பண்ண போகிறோம். அதனால நான் VBA மேக்ஸ் பேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஸோ ஃபர்ஸ்ட் டிக்ளரேஷனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிக்ளரேஷனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டேட்டா ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க. ஓகேங்களா, ஒரு டேட்டா டிக்ளேர் பண்ணீங்க அப்படின்னா அந்த வேல்யூ நீங்க கொடுக்குற டேட்டா ஸ்டோர் ஆகிடும். இப்போ நீங்க இந்த மாதிரி டிக்ளேர் பண்றது மூலியமா நீங்க உங்களுக்கு எங்கெல்லாம் தேவைப்படுதோ அந்த டேட்டா நீங்க ரிப்பீட்டடா யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி டிக்ளேர் பண்றதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் டைம் சேவ் ஆகும். ஏன்னா உங்களுக்கு ஒரே டேட்டாவை ரிப்பீட்டடா மேக்ரோல என்டர் பண்றதுக்கான தேவை இருக்காது. ரெண்டாவது விஷயம் உங்களோட மேக்ரோ எரர் ஃப்ரீயா இருக்கும், அக்யூரேட்டா இருக்கும். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டிக்ளரேஷன் தான் உங்களுக்கு டைனாமிக்கான ஆட்டோமேஷனை கிரியேட் பண்ணும். ஓகேங்களா, ஸோ டைனாமிக்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட டேட்டா பேஸ் பண்ணி அதுவே அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணோம் அப்படின்றத ஃபைன் பண்ணுறோம். இது வரையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாட்டிக் கோடிங்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோஸ் நம்ம டைனாமிக் கோடிங்ஸ் அதிகமாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிளோட எப்படி ஸ்டோர் ஆகுது, எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் சப் நான் xltech9 அப்படின்னு போட்டுக்கிறேன். நம்ம 8 வரையும் ப்ரீவியஸாக பார்த்துருக்கோம். ஸோ நீங்கள் டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேசிக் டிம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா நேம் ஆஸ் ஸ்ட்ரிங் அப்படின்னு போகிறோம். நேம்ன்றது ஒரு டெக்ஸ்ட் இல்லையா, அதனால நேமுக்கு ஸ்ட்ரிங் அப்படின்னு வரும். ஓகேங்களா, இப்போ நான் இந்த நேமுக்கு அகேன்ஸ்டாக என்ன வேல்யூ அசைன் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நேமுக்கு அகேன்ஸ்டாக இப்போ நான் அரவிந்தன் அப்படின்னு அசைன் பண்ணிட்டேன் அப்படின்னா, அந்த அரவிந்தன் எனக்கு எங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் என்னால் அந்த நேம்னு டைப் பண்ணா போதும், அது கால் பண்ண முடியும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு டைப் ஆஃப் டிக்ளரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிம் நான் ஏஜ் ஆஸ் இன்டீஜர் அப்படின்னு போடுறேன். இப்போ இன்டீஜர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் தான், பட் டிஜிட்ஸ் இல்லாமல் வரும். டிம் சேலரி ஆஸ் டபுள் அப்படின்னு போடுறேன். ஸோ அந்த இன்டீஜருக்கும் டபுளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டீஜர் டிஜிட்ஸ் இல்லாமல் வரும். டிஜிட்ஸ் நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ 10.1 10.2 அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணாலும் அது 10 அப்படின்றதான் வரும். டபுள் அப்படின்னா நீங்கள் 10.1 கொடுக்குறீங்க அப்படின்னா அது 10.1 தான் உங்களுக்கு அவுட்புட் கொடுக்கும். ஸோ இதுதான் இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம். ரெண்டுமே நம்பர் தான் டிக்ளேர் பண்ணுறோம். ஸோ உங்களோட இன்டீஜருக்கு டிஜிட்ஸ் இருக்காது, டபுள் உங்களால் டிஜிட்ஸாக அசைன் பண்ண முடியும். ஸோ இந்த 3 டிக்ளரேஷன் தான் நம்ம மேக்ரோஸில் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரேஞ்சை டிக்ளேர் பண்ணலாம், அப்புறம் பூலன் ஒன்று இருக்குது, அப்புறம் ஒர்க் ஷீட்டை கூட டிக்ளேர் பண்ணலாம். ஸோ இது மாதிரி நிறைய டைப் ஆஃப் டிக்ளரேஷன் பண்ணலாம். அதெல்லாம் நம்ம மேக்ரோஸ் பண்ண சொல்ல அந்த சினாரியோக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிக்ளரேஷன் யூஸ் பண்ணிப்போம். இப்போ நம்ம பேசிக்காக ஒரு 3 டிக்ளரேஷன் பண்ணுவோம். இது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தலாம். என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே நேம் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த நேமுக்கு அகேன்ஸ்டாக நான் வேல்யூ அசைன் பண்ணுறேன். நேம் ஈக்குவல் டு அரவிந்தன். இந்த அரவிந்தன்றது டெக்ஸ்ட், அதனால அது டபுள் கோட்ஸில் வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது ஏஜ் ஈக்குவல் டு 28 அப்படின்னு போடுறேன். ஸோ இந்த ஏஜ்ன்றது நம்பர்ஸ் தான். ஸோ இந்த நீங்கள் டபுள் கோட்ஸில் போட்டாலும் ஓகே, இல்லை நீங்கள் டேரெக்டாக 28 டைப் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் டேரெக்டாக டைப் பண்ணாலும் உங்களுக்கு எரர் வராது, டபுள் கோட்ஸில் டைப் பண்ணாலும் உங்களுக்கு எரர் வராது. இப்போ சேலரி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சேலரி 10,000 அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் கமா யூஸ் பண்ணுறேன். ஸோ VBA பொறுத்த வரையும் கமா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது டெக்ஸ்ட் மாதிரி தான் கன்சிடர் ஆகும். ஸோ உங்களுக்கு கமா வேண்டாம் அப்படின்னா நீங்கள் டபுள் கோட்ஸ் இல்லாமல் போடலாம், பட் கமா வேணும் அப்படின்னா டபுள் கோட்ஸில் தான் போடணும். ஸோ நேமுக்கு அகேன்ஸ்டாக அரவிந்தனோ, ஏஜுக்கு அகேன்ஸ்டாக 28, சேலரிக்கு அகேன்ஸ்டாக 10,000 இது அசைன் ஆயிருக்கும். இது நம்ம ரீகால் பண்ணுவோம். எப்படி ரீகால் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மெசேஜ் பாக்ஸ் யூஸ் பண்ணி ரீகால் பண்ணுறேன். மெசேஜ் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே நேம் அப்படின்னு டைப் பண்ணுவேன். அடுத்தது மெசேஜ் பாக்ஸில் ஏஜ் அப்படின்னு டைப் பண்ணுறேன். அடுத்தது மெசேஜ் பாக்ஸில் சேலரி அப்படின்னு டைப் பண்ணுறேன். நேமுக்கு அகேன்ஸ்டாக நம்ம கொடுத்த வேல்யூ ஸ்டோர் பண்ணிவிட்டு நமக்கு இங்கே அவுட்புட் கொடுக்கும். ரன் பண்ணி பார்க்கலாமா? இங்கே ரன் பண்ணதை ஸ்டாப் பண்ணுறீங்க. பார்த்தீங்கன்னா நேமுக்கு அகேன்ஸ்டாக எனக்கு அரவிந்தன் வருது. ஏஜில் பார்த்தீங்கன்னா இப்போ 0 இருக்குது. எஃபெக்ட் கொடுத்து ரன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அது அசைன் ஆகிடுது 28. அடுத்தது பார்த்தீங்கன்னா சேலரியில் பார்த்தீங்கன்னா 10,000ன்றது அசைன் ஆயிருக்கு. ஓகே, இப்போ நமக்கு அவுட்புட் எப்படி வருது அப்படின்னு பார்க்கலாம். அரவிந்தன் வந்திருக்கு, அடுத்தது ஏஜ் வந்திருக்கு. நான் F8 யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரன் ஆகுது. இப்போ நம்ம F5 யூஸ் பண்ணி இதே ரன் பண்ணலாம். அரவிந்தன், ஏஜ் வந்திருக்கு, சேலரி வந்துச்சு. ஓகே, இப்போ நம்ம இந்த ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துலாமா? பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் நம்பர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா தான் டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ண தேவை. நான் 28.50 அப்படின்னு போடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 10,000.50 அப்படின்னு போடுறேன்.
நான் F5 கொடுத்து ரன் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன அவுட்புட் வருது அப்படின்னு பாருங்கள். அரவிந்தன் கரெக்டாக வந்திருக்கு. ஏஜில் பார்த்தீங்கன்னா 28 தான் வந்திருக்கு. நம்ம வந்து 28.50 போட்டோம், நமக்கு 28 தான் வந்திருக்கு. அது ரவுண்ட் அப் பண்ணிடும். ஸோ டெசிமல்ஸ் வந்து உங்களுக்கு கன்சிடர் ஆகாது. சரி, நான் இதுக்கு முன்னாடி டிஜிட்ஸ் அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ டெசிமல்ஸ் கரெக்டான டேர்ம் வந்து டெசிமல்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு டெசிமல்ஸ் கால்குலேட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து இன்டீஜருக்கும் டபுளுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிக்ளரேஷனுக்கு அகேன்ஸ்டாக வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம். பட் எங்கே அசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம VBA உள்ள அசைன் பண்ணியிருக்கோம். இது மாதிரி ஒவ்வொரு அடையும் நம்ம VBAக்குள்ளே வந்து வேல்யூ சேஞ்ச் பண்ண முடியாது. நான் நேம் ஈக்குவல் டு அரவிந்தன் டைப் பண்ணுறது பதிலாக மெசேஜ் பாக்ஸ் அரவிந்தன் டைப் பண்ணவே எனக்கு அதே அவுட்புட் தான் வரப்போகுது. ஸோ உங்களுக்கு இன்புட்டில் வந்து சேஞ்ச் இருந்துகிட்டே இருக்குது. அந்த இன்புட்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் வரணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த டிக்ளரேஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்புட் எப்படி டைனமிக்காக சேஞ்ச் பண்ணி இதே அவுட்புட்டை வந்து மெசேஜ் பாக்ஸில் எடுத்துன்னு வர போகிறோம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இன்புட் பாக்ஸ் அப்படின்னு ஒன்று போடணும். இன்புட் பாக்ஸ் போட்டோம் அப்படின்னா உங்களோட வேல்யூஸ் வந்து உங்ககிட்ட இன்புட்டாக எடுத்துகிட்டு அதுக்கான அவுட்புட்டை வந்து மெசேஜ் பாக்ஸில் தரோம். அது எப்படின்னு பார்க்கலாமா? நான் இந்த நேமை டெலிட் பண்ணிடுறேன். இங்கே இன்புட் பாக்ஸ் செட் பண்ணுறேன் டேரெக்டாக. இன்புட் பாக்ஸில் இங்கே வந்து டைட்டில் நீங்கள் என்ன டைட்டில் வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். என்டர் எம்ப்ளாயி நேம் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேவா? அடுத்தது திருப்பி இன்புட் பாக்ஸ் இல்லை என்டர் எம்ப்ளாயி ஏஜ் அப்படின்னு கொடுக்குறேன். லாஸ்ட் இன்புட் பாக்ஸில் என்டர் எம்ப்ளாயி சேலரி அப்படின்னு கொடுக்குறேன். நீங்கள் வீடியோ நல்லா காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் மோஸ்ட்லி டைப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸாக இருக்கும். இப்போ இதை நம்ம ரன் பண்ணி பார்த்துருவோமா? நான் வந்து F5 ப்ரெஸ் பண்ணி ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி நேம் கேட்குது. எம்ப்ளாயி நேம், ஏஜ் அண்ட் சேலரி டெசிமல்ஸில் கொடுக்குறேன். எனக்கு எம்ப்ளாயி நேம் வந்திருக்கு, இப்போ ஏஜ் வந்திருக்கு, அவங்களோட சேலரி வந்து டெசிமலில் வந்திருக்கு. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வெறும் நேமு, ஏஜ், சேலரி அப்படி அது மட்டும் தான் வருது. கரெக்டாக? எனக்கு வந்து இது இன்னும் கொஞ்சம் ப்ரெசென்டபுளாக வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு எம்ப்ளாயி நேம் அரவிந்தன், எம்ப்ளாயி ஏஜ் 25, எம்ப்ளாயி சேலரி 25,000. ஸோ இந்த மாதிரி எனக்கு மெசேஜ் பாக்ஸ் வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஒரு ஷார்ட் சினாரியோ அப்படின்றதுனால நம்மளால ஈஸியாக சொல்ல முடியுது இது நேம், ஏஜ், சேலரி. இதே நீங்கள் ஒரு பெரிய சினாரியோ ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கண்டுபிடிக்க. ஸோ அதனால் வந்து நம்ம அந்த டெக்ஸ்ட்டையும் வந்து முன்னாடி ஆட் பண்ணிடலாம். அது எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ரொம்பவே சிம்பிள் தான். மெசேஜ் பாக்ஸ் முடியுது இல்லையா? இங்கே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா டபுள் கோட்ஸ் போட்டுக்கோங்க. இந்த டபுள் கோட்ஸ் உள்ள உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து ஃபஸ்ட்டுக்கு வந்து எம்ப்ளாயி நேம் அப்படின்னு வேணும். செமிகோலன் போட்டு ஒரு ஸ்பேஸ் ஆட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆம்பர்சண்ட் அதாவது அன்சிம்பிள் யூஸ் பண்ணிங்கன்னா இது ரெண்டுமே மெர்ஜ் ஆகிடும். ஸோ இதில் வந்து நான் இங்கே ஏஜ் அப்படின்னு மாற்றிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா எனக்கு சேலரின்னு நான் மாற்றிடுறேன். இப்போ நம்ம இதை F5 கொடுத்து ரன் பண்ணுவோம் வாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி நேம் ரமேஷ்னு டைப் பண்ணுறேன், ஏஜ் டைப் பண்ணுறேன், சேலரி டைப் பண்ணியிருக்கேன். எம்ப்ளாயி நேம் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி நேம் ரமேஷ், எம்ப்ளாயி ஏஜ் 25. ஸோ எம்ப்ளாயி சேலரி டெசிமல்ஸில் நமக்கு கரெக்டாக வருது. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ப்ரெசென்டபிளாக டேட்டாவை மாற்றிக்கலாம். ஸோ இந்த டெக்ஸ்ட் வந்து டபுள் கோட்ஸில் டைப் பண்ணுற டெக்ஸ்ட் வந்து ஃப்ரீ டெக்ஸ்ட் தான். நீங்கள் என்ன வேணுமோ டைப் பண்ணிக்கலாம். டிக்ளரேஷன் வேல்யூ மட்டும் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் நேம் இருக்குன்னா இங்கேயும் நேம் தான் இருக்கணும், இங்கேயும் நேம் தான் இருக்கணும். இதை நீங்கள் தப்பாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அவுட்புட் எடுத்துன்னு வராது. இந்த வீடியோ பார்த்துன்னு இருக்க உங்ககிட்ட இருந்து எங்களுக்கு சில சஜஷன்ஸ் வேணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ரோ வீடியோ வந்து ஷார்ட் டியூரேஷனில் வேணுமா இல்லை லென்த்தாக இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் அதிகமான டாபிக்ஸ் கவர் பண்ணலாமா அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் சொல்கிற சஜஷன் ஏற்ற மாதிரி தான் நாங்கள் வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் மேக் பண்ண போகிறோம். ஸோ அது ரொம்பவே எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த VBA யாருக்கெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ உங்களுக்கு இது இல்லாமல் வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எங்களோட டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப்க்கான லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் உங்களோட கேள்விகளை போஸ்ட் பண்ணுங்கள். நாங்கள் உடனுக்குடன் ரிப்ளை பண்ணுவோம். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் முறை பாய் ஃப்ரம் அரவிந்த்.